வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரூப்ஸ் சேனலை பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, நான் ஃப்ரைட் ரைஸ் இதை மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 3 கிளாஸ் போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா 5 பேருக்கு தேவையானதை நான் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் விதையாக நம்ம வடித்து வச்சுக்கிடணும். உதிரியாக இருக்கணும் இந்த ரைஸ். அப்புறம் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு 1 முட்டை, 5 பேருக்குன்னா 5 முட்டை. அப்புறம் கோஸ் பாருங்கள், 1 கப்பு வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இல்லை பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் 1 கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் குடமிளகா 1 கப் குடமிளகா, அதை ஒரு குடமிளகாவை அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து நமக்கு பெப்பர் தேவைப்படும். பெப்பரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், சோயா சாஸ். அப்புறம் இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால சிக்கன் வந்து நான் வந்து பொடியாக நறுக்கி நல்லா சுத்த ஃப்ளஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அரிஞ்சு நான் சிக்கன் 65 பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்கு இப்போ பண்ணுறேன். நான் இதை 2 பாதியாக பிரித்து 2 பேருக்காக தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முட்டையை போடலாம். ரெண்டு முட்டை போட்டிருக்கேன். முட்டை லேசாக இதானோடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் போட்டுடலாம். எல்லாம் வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. உடனுடனே அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னா செய்யறது ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸ் அரிஞ்சு வச்சுருக்க கோஸ் போட்டுடலாம். ரொம்ப வதங்கிடக்கூடாது. லேசாக வதங்கின உடனே நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற குடமிளகாவை போட்டுடலாம். குடமிளகா போட்டு 1 செகண்ட் தான் வதக்கணும். நம்ம தேவைப்பட்டால் வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, அதனால நான் போடலை. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் நான் எண்ணெயில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் போடுவோம். நம்ம சாப்பாடு உள்ளே போடுவோம்ல ரைஸை, அப்போ 1 ஸ்பூன் போடுவேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். சாதம் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான்.
இப்போ நம்ம கிளறிடலாம். கேஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும், குறைக்கக்கூடாது நம்ம. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு அரை முடி ஊற்றுறேன். பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனுக்கு பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன். கொஞ்சம் இந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கிளறி இறக்க வேண்டியதுதான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், முடிஞ்சது. நான் கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுட்டு உடனே நான் கேஸை ஒரு கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகாத்தூளை நம்ம முட்டை சாதத்தில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை மாதிரியே பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை சூடு பண்ணி அதில் நல்ல மிளகாத்தூளை போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதனால இது போட்ட உடனே நம்ம ஒரு கிளறு இறக்கிடலாம். பச்சை வாசம்லாம் இதில் இருக்காது. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் வந்து இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை, அஜினோமோட்டோ ஆட் பண்ணலை, எதுவுமே கெடுதலானது எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம்ல. ஆனால் டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே கொடுக்கும். இது டேஸ்ட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.